guys, இந்த வீடியோல ஸ்னேக் ஒயினை பத்தி பார்க்க போறோம். Time starts now. கிரேப் ஜூஸ் புளிக்க வச்சு ஒயின் தயாரிக்கிறாங்க. சில டைம் பிளாக்பெரி, ஆப்பிள், பனானா எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. பட் சில கண்ட்ரியில் மட்டும்தான் ஸ்னேக்கை வச்சு ஒயின் தயாரிக்கிறாங்க. முக்கியமாக சைனாவில் தான் ஆரம்பித்தாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ரைஸ் ஒயினில் உயிரோடு இருக்கிற பாம்பை போட்டுருவாங்க. இந்த பாட்டிலுக்குள்ளே காற்று போகாமல் மினிமம் 3 மாதம் வச்சுருக்கணும். இதோட டேஸ்ட் மீன் மாதிரியும் சிக்கன் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் ரைஸ் ஒயின் அப்படிங்கிறது சைனாவில் ஈஸியாகவும் சீப்பாகவும் கிடைக்கும். இதில் போடுற பாம்பு கொடிய விஷ முடியுது. ஆனால் இந்த ட்ரிங்க் ரொம்பவே சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ரைஸ் ஒயின்ல இருக்கிற எத்தனால் இந்த விஷத்தை முறியடிச்சிடும்னு சொல்றாங்க. இதுல நிறைய ரிஸ்க்கும் இருக்கு. சில டைம் 3 months ஆனாலும் பாம்பு உயிரோடு இருக்கும். இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணையில வெளியே வந்து கொத்தறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2013 ஒரு பொண்ணுக்கு கூட இப்படி நடந்திருக்கு. இதோட பெனிஃபிட் என்னன்னா, மூட்டு வலி வராது, ஹேர் ஃபால் வராது, ஆண்மை குறைவு வராதுன்னு சொல்றாங்க. இதுல ஆல்கஹாலிக் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால கம்மியா குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சைனா போனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை இது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் குடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை.